இன்னைக்கு எந்த திட்டம் அறிவிப்பு, நாளைக்கு எந்த கட்சி வெளிநடப்பு, மானிய கோரிக்கைன்னு சொல்லிக்கிட்டு மானாவாரியா கேள்வி கேட்க நிக்கிறாங்களேன்னு சட்டசபை சேதி வந்து நிக்க, கோட்டையை சுத்தி உலா வந்து அங்க இங்க என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்டு அரசல் புரசலா அள்ளி விடுறாங்க. வாங்க நாமளும் என்னன்னு கேட்போம். சட்டமன்ற கூட்டம் நடக்குமா நடக்காதான்னு குழப்பத்தில் இருந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கின உடனே ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு வித்தியாசம் இல்லாம உற்சாகமாயிட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்க. இந்த 5 ஆண்டு ஆட்சியோட கடைசி கூட்டமா இருக்கும் அப்படிங்கறதால சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், உறுப்பினரோட கேள்விகள் அதிகமா இருக்குமா சொல்லிக்கிட்டாங்க. தேமுதிக ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குமா? எப்படின்னா, கொஞ்சம் பேரு சஸ்பெண்ட்ல இருக்க எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் விவாதத்துக்கு வரமாட்டாரு. மிச்சம் இருக்கிறவங்க அதிமுக ஆதரவு தேமுதிக தானே, அப்புறம் என்ன அவங்களுக்கு சாதகமா தான் பேசுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு பிரச்சனையை கிளப்புறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாங்களாம். அத்தோட எதிர்கட்சிகள் மேல இருக்கிற அவதூறு வழக்குகள் பத்தியும் பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஐயா, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் புதிய தமிழகமும் அடிக்கடி வெளிநடப்பு செய்வாங்க. அவங்க என்னென்ன பிரச்சனை வச்சிருக்காங்கன்னு விவரங்களை சேகரிச்சாங்களாம். அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பும் குறைவுதானா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. காங்கிரஸ் கட்சிக்காரங்க வாயை திறக்கிறது கஷ்டம்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவதூறு பேச்சு வழக்குல ஆளுங்கட்சிக்காரங்க செமகான்னு இருக்காங்களா, அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்குங்கன்னு ஆலோசனை சொன்னாங்களா, பேசிக்கிட்டாங்கப்பா. பாமகவுல எம்எல்ஏ குரு சபைக்கு வந்து விவாதம் செய்ய மாட்டாரு, கணேஷ்குமார் தான் வருவாரு, அவரு என்ன பிரச்சனை எழுப்பினாலும் நாம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்புல யோசனையா சொல்லிக்கிட்டாங்க. முக்கியமா குடிநீர் பிரச்சனை, அதானி குழுமத்துடைய மின்சார ஒப்பந்தம், மதுவிலக்கு, ஆந்திரா துப்பாக்கி சூடு, தஞ்சாவூர் எரிவாயு, மேகதாது அணைக்கட்டுன்னு எதிர்கட்சிகள் பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறாங்களாமா, சொல்லிக்கிறாங்க. முதலமைச்சர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்துல புதுசா என்னென்ன திட்டங்களை அறிவிக்கலாம், எதிர்கட்சியில எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பேசினாங்களாம், சொல்லிக்கிறாங்க. ஐயா, விஜயகாந்த் விவாதத்துக்கு வரமாட்டாரு தெரியும். ஸ்டாலினும் சுற்றுப்பயணம் கிளம்புறாரு. அப்போ மானிய கோரிக்கை கூட்டத்துல காரசாரம் இருக்குமா இல்ல வெளிநடப்போட முடிஞ்சிருமான்னு எதிர்பார்ப்பும் இருக்குதான், பேசிக்கிட்டு தாங்க ஐயா.